அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த 7.5 சனி அமைப்புகள்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு விலகிருக்கு. சனி மாற்றம், சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அப்போ சனி பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு இந்த 2 நாளில் இதனிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். 12 ராசிகளுக்கான தனித்தனி பலன்களை இப்போது பார்த்தலாம். மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. என்ன மிகப்பெரிய அமைப்பு? 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3-5 கூடியவர்கள் பரிவர்த்தனை. 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மட்டும் இந்த மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ கடகத்துக்கு, அதாவது நீச்சத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். கொஞ்சம் கோபதாபங்களுக்கு ஆட்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். டக்குன்னு ஒரு கோபம் வரும். எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் வந்துருச்சு. ஒரு 4-5 வருஷமாக பட்ட கவலையெல்லாம் தீரப்போகுதுன்ற ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் வந்துடும். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையுமே எடுத்தெறிஞ்சு பேசாமல் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. 3ல் இத்தனை பாபகிரகங்களும் சேர்ந்துருக்கிறது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சூரியன், சனி, ராகு 3 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அட்டமாதிபதி இங்கே 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சி பாவத்துவமாக இருந்தாலே எதிர்பாராத தன்மைகளில் நஷ்டங்களை ஏற்படுத்துவார். பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. முதல் 15 நாட்களுக்கு பணம் வர்ற மாதிரி வந்து அப்படியே டப்புன்னு போகும். யாராவது ஒரு அரசாங்க அதிகாரியுடைய விரோதம் வரக்கூடிய தன்மைகள். சூரியன் ராகு, சூரியன் சனி சேர்க்கின்றது. அப்பா கிட்ட கூட கொஞ்சம் ஏதாவது உதவிகள்லாம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பா வந்து இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இப்போ கை விட்டாரே, அவரை நம்பிட்டு இருந்தோமே, இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள். அப்பா தான் இல்லை, சித்தப்பா, பெரியப்பா. அப்பாவுடைய அண்ணன் தம்பிங்களும் அப்பா உறவு தானே, தந்தையின் உறவு தானே சித்தப்பா பெரியப்பா மக்கள்லாம். அப்போ அந்த சித்தப்பா பெரியப்பா அவர்களோடு பிறந்தவர்கள், பங்காளிகள், அங்காளிகள், இந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் முதல் 15 நாட்களுக்கு பிறகு மட்டும் இருக்குது. முதல் 15 நாட்களுக்கு பிறகு அட்டமாதிபதி உச்சம் அடைகிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புங்க. அட்டமாதிபதி அங்கே வந்து அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சத்தை அடைகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பயணங்கள், அதன் மூலமான லாபங்கள், அரசு அதிகாரிகளுடைய அனுகூலங்கள், தந்தையினுடைய உடல்நிலை நன்றாக இருப்பது, தந்தையின் சொத்துக்களில் நமக்கு ஏதாவது நல்ல வருமானங்கள் போன்றவைகள் வருவதென மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மாதத்தின் கடைசி 20 நாட்கள் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதாவது ஏதாவது நம்ம ஒய்ஃபுக்கிட்ட ஏதாவது சொல்ல போக அங்கேருந்து வர்ற பதிலடி டபால்னு இருக்கும். அது ஒரு கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது தெரியாதனமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டு, ஆனால் அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் கொஞ்சம் எதிரடியாக இருக்கும். காதலன் காதலி உறவு கூட ஈகோயிஸாக தான் போகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஆண் பெண் உறவுகள் வந்துவிடும். நட்பு உறவுகளில் கூட ஆண் பெண் யாருன்னா நண்பர்களாக இருக்கிறது, தோழிகள் கிட்ட விளையாட்டாக எதனா ஒன்று பேசுகிறது, அதன் மூலமாக அவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் 7ஆம் இட இருப்பினால் வரும் என்பதால் அக்கம் பக்கம் ஆண்கள் பெண்களிடம் பேசும்போது கவனமாகவும், பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசும்போது கவனமாகவும். எதிர்பார்த்தவரை குறிக்கிறது தான் 7ஆம் இடம். அந்த இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்தா ஏதாவது வார்த்தை தடுமாற்றத்தை விட்டுருவார். இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க நான் நம்பவே இல்லை. உங்களை நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக நினச்சிருந்தேன், எந்த மாதிரிலாம் நினச்சிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்கின்ற மாதிரி இமேஜ் கிடக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வரும். 15 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் வந்துவிட்ட நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடியல். அதோ இதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மார்ச் மாதம் முடிஞ்சு இந்த இப்போ ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. இந்த மாதத்திலிருந்து போன 2 நாட்களில் இருந்தே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்பு விடியுது. என்ன விடியுது? இது முடியுது, ஜன்மச்சனி முடியுது. அக்கடான்ட்டு அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களையும் அடிக்கடி பேசுகிறேன். 2-2.5 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் பட்ட சோதனை, வேதனை, கலக்கம், கண்ணீர், எல்லாவற்றிலும் தோல்வி என்கின்ற அமைப்புகள் எல்லாமே சொல்ல முடியாதது. இனிமேல் பழச பேசி பிரயோஜனம் கிடையாது. நல்லா இருக்க போகிறீங்க. படிப்படியாகத்தான் நல்லா மாற்றம் வரும். அதாவது 2 வருஷம் பட்ட கஷ்டம் 2 நிமிஷத்தில் நின்றாது. ஒரு 2 மாதமாவது அப்படியே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆகும். மே மாதம் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ராசியை குரு பார்க்க போகிறார். 2ஆம் இடத்துல இப்போ பாவத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சனி, உங்களுடைய ராசிநாதன் சனி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 3க்கு போனதுக்கு பிறகு அஸ்தமன தோஷம் அப்படியே படிப்படியாக விலகும். இப்போவே அப்படியே அஸ்தமன தோஷம் விலகிக்கிட்டு தான் இருக்குது. ஆக
மே மாதம் 15ஆம் தேதி ஒரு மாற்றம், ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு மாற்றம். ஏன்னா 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் உச்சனாக வருவது என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. பொண்டாட்டியால் புருஷனுக்கும், பொருஷனால் பொண்டாட்டிக்கும், காதலன் காதலி உறவுகளில் 7 உச்சமாகிறதுன்றது அடுத்தவர்களின் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக, காதலன் மூலமாக ஏதாவது வரவு வழிகாட்டுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. லவர் தாங்க வேலை வாங்கி கொடுத்தாரு, காதலி தான் எனக்கு வந்து இந்த உதவியை செஞ்சாங்க, இதை வாங்கி கொடுத்தாங்க, அதை வாங்கி கொடுத்தாங்க, புருஷன் எனக்கு பொண்டாட்டி உதவினார், பொண்டாட்டியால் புருஷனுக்கு லாபம், புருஷனால் பொண்டாட்டிக்கு லாபம். இந்த மாதிரியான அமைப்புகள் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனின் உச்சத்தால் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இது வரைக்குமே போக்கு காட்டிக்கிட்டு இருந்து, டாக்கு காட்டிக்கிட்டு இருந்து நம்மளை சந்திக்க முடியாமல் போன உயர் மனிதரை 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சந்தித்து அவர் மூலமாக காரியத்தை நம்ம அப்படியே மாற்றி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வருது. கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியாக தீரப்போகின்றன. மே மாதத்திலிருந்து உயர்ந்த நிலையில் ஒரு தன்னம்பிக்கை நிலையில் குருபார்வை இருந்தோன்னா அப்படியே வந்துடுவீங்க. பரவாயில்ல, எனக்கும் நல்லது நடக்கின்றது இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சி நடந்தவொடனே 2 நாள்லேயே நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. படிப்படியாக நல்லது நடக்கும். இனிமேல் பெரிய சோதனைகள் நடக்காது. 3ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சூரியன் பிற்பகுதி 15 நாட்களுக்கு உயரிய நல்ல இந்த அமைப்புகளை கொடுப்பார். எந்த அமைப்புகளை கொடுப்பார்? அதிகார அமைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகளை செய்வார். 6ஆம் இடத்துல செவ்வாய் வரார். 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கடன் போன்ற தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கம்முன்னு அடங்கி இருக்கணும். வாடகை கொடுக்க முடியாதவர்களுக்கு வருமானம் வரும். இஎம்ஐ கட்ட முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் டக்குன்னு ஒரு வருமானம் வந்து மொத்தமாக அடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். எதிர்ப்புகள் விலகப் போகின்றன. எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் சகோதர மேன்மைகள் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே சகோதரர்கள் உதவி பண்ணக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. ஆகவே பெரிய லெவலில் கும்பராசிக்காரங்க இனிமேல் கஷ்டப்பட்டதெல்லாம் இறைவனுடைய பரம்பொருளுடைய காதுக்கு கேட்டு விட்டதன் காரணமாக சனியை அப்படியே தள்ளி போக வச்சிட்டார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, மன அழுத்தம் தீரக்கூடிய, நோய் தீரக்கூடிய, கடன் தீரக்கூடிய, வேலை நல்லபடியாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, பணம் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான மாதம் ஏப்ரல் மாதம். அப்படியே 15ஆம் தேதியிலிருந்து நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு. இதோன்னு வந்துக்கிட்டு இருந்த ஜென்மச்சனி இப்போதைக்கு வந்துருச்சு. 12 ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக பலன் சொல்ல முடியாது. அப்படிலாம் எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்கிறாருன்னா ஜோசியர் வந்து சும்மா உருட்டுறாருன்னு தான் அர்த்தம். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம். அதே ஆரம்பிக்குது. இன்றைக்கி இந்த மாதம் இல்லை, ஆரம்பிக்குது. இந்த மாதத்தில் எதனா தப்பு பண்ணிங்கன்னா அப்படியே பின்னாடி போய் சிக்கலில் மாட்டுவீங்க. ஜோசியம் என்பதே ஒரு நிலையில் வருமுன் உரைப்பது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது. நான் எப்போவுமே 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்காரர் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது, கவலைப்படாதீங்கன்னுவேன். முதல் சுற்று 7.5 சனியாக 20-25 வயதுகளில், 30 வயதுகளில், போன 30 வருஷம் 27 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனி எப்படி இருக்கும்னு தெரியாதவர்களுக்கு இப்போது 7.5 சனி அமைப்புகளில், ஜன்மச்சனி அமைப்புகளில் மனதை கெடுக்கக்கூடிய, மாண்பை கெடுக்கக்கூடிய, உறவை கெடுக்கக்கூடிய, நட்பை கெடுக்கக்கூடிய, பணத்தை கெடுக்கக்கூடிய, வேலை தொழில் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய, ஜன்மச்சனியில் மனம் மாறக்கூடிய, மனம் மயங்கக்கூடிய, அறிவு மழுங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றன. சூரியன், சனி, புதன், ராகு, சுக்கிரன் எல்லா கிரகமும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ராசியில் உட்காந்துக்கிட்டு குழப்பத்தை செய்யுது. அம்மாவை நம்புறதா, பொண்டாட்டியை நம்புறதா, அக்காவை நம்புறதா, தங்கச்சியை நம்புறதா, அண்ணனை நம்புறதா, பிள்ளையை நம்புறதா, தம்பியை நம்புறதா, புருஷனை நம்புறதா, எல்லாத்துலேயும் குழப்பம். மெதுவாக தான் ரிலீஸ் ஆகும். அதுக்காக ஒரே நாளில் தீமைகள்லாம் நடந்துடாது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. காசு தாங்க இந்த காலத்தில் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுது. காசை தவிர வேறு எதுவுமே தீர்மானம் பண்ணுறதில்ல. அப்போ என்ன பண்ணுவார்? முதல்ல சனி வந்து காசில் தான் கையை வைப்பார். தொழில் முடக்கத்தை கொடுப்பார். வேலையில், வியாபாரத்தில் எதையாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். விவசாயத்தில் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார். அண்ணன் தம்பி உறவுகள் இப்போ பாருங்கள், 5ஆம் இடத்துல 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய், 9ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் நீச்சமாக போகிறார். செவ்வாய் நீச்சமானாலே ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு கஷ்டங்கள், சகோதரர்களால் உறவு. அதனால் சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட போய் எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்கள எதிர்பார்த்து எதுவும் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், என்ன இருந்தாலும் ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. 7, 9, 16ஆம் இடங்களில் ராசிநாதன் வலுத்து பார்க்கறதுனால தைரியத்தை, கான்ஃபிடென்ட்டாக விட்டுறே மாட்டீங்க. ஒன்று சொல்கிறேன், மீனராசிக்காரன் உண்மையிலே நல்லவன், ஏமாளி, இழிச்சவன், குருவின் வீடு, குருவின் ராசி, நல்ல தன்மைகள். நல்லவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். நல்லவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். முதல்ல வந்து கெட்டுப்போவது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட பின்னாடி வந்து பரம்பொருளோட அருளால் உண்மையிலே நல்லவன் வந்து வெளியே வந்துடுவான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது. கொஞ்சம் வேலைக்காரங்களை நம்பாதீங்க. பண விஷயத்தில் வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் வேலைக்காரனை போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்து வர சொல்கிறது, அல்லது பேங்க்கில் போய் பணம் போட்டுவான்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. உடையவன் எல்லாம் இருக்கை பால் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் உங்களை மட்டுமே நம்பி
சொந்த கையை காலை மட்டும் நம்பி அடுத்தவங்கள நம்பாமல் 1க்கு 2 முறை யோசித்து, இனிமேல் இந்த மாதமே அப்படி நடக்காது, ஆனால் இந்த மாதத்துலேருந்து சிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சனி உங்களை ஒன்றும் செஞ்சிடாது, நல்லா இருப்பீங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராத ஒரு இயல்பான நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதம்.